அண்ணா கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கற்பித்து தந்த கழகத்தின் கலங்கரை விளக்கம். சட்டமன்றம், நாடாளுமன்றம், மக்கள் மன்றம் என எல்லா மன்றங்களிலும் உரக்க ஒலித்த உரிமை குரல். அண்ணா மறைந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாடு அரசியலின் அச்சாணியும் அவர்தான், அடித்தளமும் அவர்தான். தமிழ் மணக்கும் திசையெல்லாம் தேடினேன் உன்னை, சான்றோர்தம் அவையெல்லாம் அலைய விட்டேன் கண்ணை. கமழ்கின்ற பைந்தமிழே காவியமே அண்ணா, கண்கலங்கி கதறவிட்டு சென்றனையோ அண்ணா, என்றனையோ அண்ணா. எங்கே சென்றாய், எங்கே சென்றாய், எங்களை ஏங்க விட்டு எங்கே சென்றாய், இதயத்தின் தீபமே எங்கே சென்றாய். மலை கூட ஒரு நாளில் கவி பாடலாம், மரங்கூட சில நாளில் அறங்கூறலாம். என்றாலும் இவையாவும் இணையாகுமா, என் அண்ணாவென்றழைக்கின்ற சொல்லாகுமா. எங்கே சென்றாய், எங்கே சென்றாய், எங்களை ஏங்க விட்டு எங்கே சென்றாய். விண்மீனும் அண்ணாவும் புகழ் பாடுமே, இசைந்தோடும் நதி கூட இசை பாடுமே. செந்தேனும் அண்ணாவும் சொல்லாகுமா, சிலிர்க்கின்ற முல்லை உன் சிரிப்பாகுமா. எங்கே சென்றாய், எங்கே சென்றாய், எங்களை ஏங்க விட்டு எங்கே சென்றாய். பண்போடு பாசத்தை தந்தாயண்ணா, பணிவோடு ஏழ்மைக்குள் வாழ்ந்தாயண்ணா. கண்மூடி கடலோரம் தனித்தாயண்ணா, கண்ணீரை காணிக்கை தந்தோமண்ணா. எங்கே சென்றாய், எங்கே சென்றாய், எங்களை ஏங்க விட்டு எங்கே சென்றாய், இதயத்தின் தீபமே எங்கே சென்றாய். தந்தை பெரியாரின் தளபதியாய் தன் தம்பிமார்களின் அண்ணனாய் வாழ்ந்த அண்ணா ஓர் அரசியல் சகாப்தம். அவர் கால் பதிக்காத துறைகள் இல்லை. நாடறிந்த எழுத்தாளர், நல்ல தமிழ் பேச்சாளர், இயக்கத்தின் கொள்கைகளை பரப்பிய இதழாசிரியர் என பன்முகம் கொண்ட ஆளுமைதான் அண்ணா. மாலை நேர பல்கலைக்கழகமாக பொதுக்கூட்டங்களை மாற்றிக் காட்டிய மகத்தான மாமனிதர். நமக்கு தாய்மொழியான தமிழ் மொழியும் 200 ஆண்டுகளாக நம்மோடு இருந்து வருவதாலே நம்முடைய தோழமை மொழி என்று ஆகியிருக்கின்ற ஆங்கில மொழியும் தான் பழகு மொழியாக, இணைப்பு மொழியாக இன்று எத்தனை இருக்க முடியுமே தவிர இந்தியின் மூலம் இணைப்பை ஏற்படுத்தலாம் என்ற எண்ணமே தவறானதாகும். நீங்கள் எந்த புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், புத்தகங்களில் பக்கங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரு பக்கத்திலே தான் இந்த இணைப்பு இருக்கிறது. புத்தகத்தில் பக்கங்கள் இணைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி 4 பக்கத்தில் தையல் போட்டு இப்பொழுதுதான் புத்தகம் இணைந்து இருக்கிறது என்று ஒரு சொல்ல மாட்டார். நீதிதேவன் மயக்கம், சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்று அவர் தீட்டிய நாடகங்கள் இன்றைய அரசியலுக்கும் தேவையான, மதவெறிக்கும் ஆரியத்துக்கும் எதிரான ஆயுதங்கள். புராணங்களும் சமஸ்கிருதமும் நிறைந்திருந்த தமிழ் சினிமாவில் அண்ணாதான்
அழகு தமிழை அரங்கேற்றினார். புராணங்களை அடிப்படையாக கொண்ட சினிமா டைட்டில்களுக்கு மத்தியில் அண்ணாவின் வேலைக்காரி அழுத்தமான அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பூனைக்கு ஒரு வழியும் அதன் குட்டிக்கு ஒரு வழியும் வேண்டுமா என்பார்கள். ஒரு சுவற்றை துளைத்துக் கொண்டு ஒரு பூனை அப்புறத்திற்கு செல்ல வேண்டுமானால் அந்த தாய் பூனை போகின்ற அளவுக்கு ஒரு துவாரம் கிடைத்து விட்டால் அதன் வழியாக அதனுடைய குட்டிகளும் போகும். இது தாயின் நுழைய வேண்டிய ஓட்டை குட்டிக்கு இன்னொன்று தோன்றுகிறேன் என்று பூனை சொல்லாது. அதே போல உலகத்தோடு இணைந்திருப்பதற்கு ஆங்கிலம் போதுமானதென்றால் இந்தியாவில் பல பகுதிகள் ஒன்றாக இணைவதற்கு அந்த வழி இருந்தால் என்ன? ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்ற அண்ணாவின் குரல்தான் இன்று இந்தியாவுக்கு தேவையான தீர்க்க தரிசனம். சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம்.